ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயின் அப்டேட் பற்றியும் ஒரு சில ஃபியூச்சருக்கான புல் ரன்னுக்கான ஒரு சார்ட் பற்றியும் ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட் என்ன அப்படின்னா, காயின்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து டெபாசிட் விட்ரா எல்லாமே எனபிள் ஆகி நார்மலாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்கள் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் இப்போ புதுசாக லாகின் பண்ணி பார்க்கும்போது மேபி உங்களுக்கு வந்து அசட் ஷோ ஆகாமல் இருக்கலாம், ஆர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கலாம். காரணம் என்னென்னா, மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 2 days முன்னாடி வந்து முடிஞ்சிருந்து. ஸோ ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நார்மலாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதில் ஒரு சில அப்டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, வேலட் அட்ரஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேலட் அட்ரஸ் மீன்ஸ் உங்களோட USDT அட்ரஸ், இந்த மாதிரி என்னென்ன காயின்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, ஆர் இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன காயின்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அட்ரஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, புது வேலட் அட்ரஸ். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபண்ட் அனுப்பணும்னா டைரெக்டாக அனுப்பிடலாம் அப்படின்னு. ஸோ அப்படி தான் வச்சுருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓல்டு அட்ரஸுக்குலாம் அனுப்புனீங்கன்னா ஃபண்ட் வந்து லாஸ் ஆகிற வாய்ப்பு உண்டு. ஸோ புதுசாக வாலெட் அப்கிரேட் பண்ணனால ஒவ்வொரு டைமும் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போதெல்லாம் என்றைக்குமே அட்ரஸை செக் பண்ணி பண்ணுறது என்றைக்குமே சேஃபான ஒன்று. அதே மாதிரி விட்ரா பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி வந்து இருக்கும். நார்மலாக வந்து நம்ம கூகுள் அதென்டிகேஷனை தான் 2FA தான் வந்து நம்ம செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் 2FA போட்டு கூட ஒரு சிலருக்கெலாம் வந்து இந்த ஃபண்டெல்லாம் லாஸ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மெயில் ஐடிலாம் வந்து ஹேக் ஆனாலும் நம்ம ஃபண்ட் லாஸ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு விட்ரா பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபியும் வராது, இந்த மெயிலுக்கெல்லாம் கன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது. அந்த பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் நோட்டில் எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்த நம்பரை போட்டால் தான் உங்களுக்கு வந்து விட்ரா ஆகும். ஸோ இது வந்து அடிஷ்னல் ஃபீச்சர். ஸோ இதான் வந்து செட்டிங்கில் இருக்குது, தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் வந்து நார்மலாக வழக்கம் போல் வந்து செயல்படுது. ஒரு சில காயின்ஸ் தவிர மற்ற எல்லா காயின்ஸுமே டெபாசிட் விட்ராலாம் எனபிளில் இருக்குது, தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 1 month மேலே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே தான் நிற்கிது. பெரிய லெவல் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. சரியா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே லெவல் தான், அந்த கண்டிஷனில் தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இதே லெவலில் அப்படி நிற்காது. பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே நிற்கிதுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரியா, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த வாரம் என்னவா முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஷேப்பில் வந்து ஒரு நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, அதாவது பேரிஷ் கேண்டிலாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த வீக் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு என்னென்னா டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டி தான் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் இன்னொன்று 100% டவுன் சைடு கன்ஃபார்ம் ஆகலை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த கீ லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு பேரிஷாக க்ளோஸ் வைக்கணும். ஆனால் என்ன நடந்துருக்கு பாருங்கள், அந்த கீ லெவலில் வந்து டச் பண்ணி ஒன்றும் வந்து அக்ரெசிவான பேரிஷ் க்ளோஸ் வந்து இது வரைக்கும் வைக்கலை. சரியா, ஆனால் போன வாரம் ஷூட்டிங் ஸ்டார் வந்தனால மேபி இந்த வாரம் நமக்கு வந்து அந்த டவுன் சைடுக்கான பிட்காயின் வந்து கிராஷ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த ஷூட்டிங் ஸ்டார் ஹை வரைக்கும் வந்து நமக்கு வந்து டவுன் சைடு ட்ரெண்டாக எடுத்துக்கலாம். ஹையை பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து ஒன் மோர் ட்ரெண்ட், ஒரு டைம் அப் ஆயாச்சு, செகண்ட் அப் ஆகுது, ஒரு மேபி இன்னொரு டைம் கூட அப் ஆகிக்கிட்டு திரும்ப வந்து டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். சரியா, ஸோ அப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த அரௌண்ட் 27,500 லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்திருக்கேன் இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலாக வச்சு. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறேன். கிட்டத்தட்ட $2,000 $5,000 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, ஸோ ஓவரால் வந்து பிட்காயின் வந்து இந்த கண்டிஷனில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சார்ட் பார்ப்போம், புல் ரன்னுக்கான ஒரு சார்ட் மாதிரி. ஸோ இது வந்து ட்விட்டரில் தான் கிடச்சிது. இந்த சார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மார்க்கெட்டில் ஒரு பியர் ரன்னில் தான் ஒரு புல் ரன் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1 year வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைடு தான் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெக்கவர் ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அக்ரெசிவான வந்து மூவ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வச்சு. ஸோ இதை தான் நம்ம எல்லாருமே பிட்காயினில் வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மார்க்கெட்டில் வந்து கிரிப்டோவில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அதுக்கு நடுவில்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து லாஸ் தான் ஆகும். இந்த புல் ரன் முடிஞ்ச பிறகு இன்வெஸ்ட் பண்ணாலும் ஹெவியாக வந்து அடி வாங்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிரிப்டோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான்.
அதுக்கு ரீசன் என்னென்னா அது வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. சரியா, 2011 அதே மாதிரி தான் போயிருக்கு, 14 அப்படி தான், 18 அப்படி தான், போன வருஷமும் இந்த இப்போ கரண்ட்டாகவும் அந்த கண்டிஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ 2021 நல்ல ஒரு புல் ரன், $68,000 வரைக்கும் பிட்காயின் வந்து 2 டைம் வந்து $65,000 மேலே போயிட்டு இருந்து, அதுக்கப்புறம் என்ன நடந்து ஒரு 1 இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகி $30,000 வந்து $15,000 வரைக்கும் பாட்டம் வரைக்கும் டவுன் ஆகி இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா திரும்ப ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்து ஒரு நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு அக்குமுலேஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 1 இயர் டவுன் சைட், அடுத்து ஒரு 1 இயர் அக்குமுலேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஹால்விங் இயர் வந்து ரிவர்சல் ஆக தொடங்கும். ஸோ நமக்கு 2024 ஐ திங்க் மார்ச் ஏப்ரல் அந்த மந்தில் ஹால்விங் வரும், பிட்காயின் ஹால்விங். ஸோ அந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆக தொடங்கும். ஸோ அதுக்கு பிறகு உங்கள் கிரிப்டோ ஆல்ட் காயின்ஸும் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாக தொடங்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த 2024 கடைசியிலேருந்து 2025 பாதி வரைக்கும் நல்ல ஒரு மூமெண்ட் வந்து ஆல்ட் காயின்ஸில் வந்து நல்லாவே இருக்கும். பிட்காயின் வந்து 2025 வரைக்கும் கூட கண்டினியூவாக வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி படி உள்ள டேட்டா. ஸோ இதுபடி மூவ் ஆகலாம் அப்படின்னு வந்து இப்போவும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வேணால் பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ இதுபடி தான் இது வரைக்கும் மார்க்கெட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமும் அதுபடி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஹால்விங் டைமும் அதுக்கு பிறகும் மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஷ் இருக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.